அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருளை தேடியவர்களாக அவனது இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலான் மாதத்திலே அல்லாஹுக்கான இபாதத்துகளை முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் தௌஃபீக்கும் கிடைக்கப்பெற்றிருக்கிறோம். அதற்காக பிரத்யேகமாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்படுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ரமலான் மாதம் வருகை தந்தும் கூட அதனை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்காதவர்கள், வாய்ப்பு கிடைத்தும் அதனை பயன்படுத்தாதவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமாக இருக்கிற பொழுது அவர்களையெல்லாம் தாண்டி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால், இது அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட கருணை மட்டுமல்ல, ரமலானை பயன்படுத்தி கொள்வதற்காக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்கிற விஷயமும் ஆகும். ரமலானிலே அல்லாஹ் நம்மை தேர்வு செய்ததற்காகவே பிரத்யேகமான நன்றிகளை அவனுக்கு நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது. திருக்குரான் ஷரீஃப் இந்த ரமலான் மாதத்தினுடைய மைய கருவாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். பல உரைகளின் வாயிலாக நாம் அவற்றை தெரிந்திருக்கிறோம். ரமலானிலே நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை இபாதத்துகளும் குரானை அடிப்படையாக கொண்டுதான் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ரமலான் மாதம் நோன்புக்காக வேண்டி அல்ல, ரமலான் மாதம் ஜகாத்துக்காக வேண்டி அல்ல, ரமலான் மாதம் வேறு தான தர்மங்களுக்காக வேண்டி அல்ல, ரமலான் மாதம் இரவு தொழுகைகளுக்காக வேண்டி அல்ல. இந்த மாதத்தில் குரான் இறக்கப்பட்டிருக்கிறது, அதனால் இரவு தொழுகைகள். இந்த மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது, அதனால் தான் குரானினுடைய கடமையாகிய பாடமாகிய ஜகாத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ரமலான் மாதத்தில் குரான் இறக்கியருளப்பட்டிருக்கிறது, அதனால் தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் குரானிலே கட்டளையிட்டிருக்கின்றான். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர ஃபல்யசும், எனவே யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்கட்டும் என்கிற அந்த கட்டளையானது திருக்குரான் இறங்கியதன் பின்னணியில்தான் என்பதை அதற்கு முன்னால் இடம்பெறுகிற வசனத்திலிருந்து தெரிகிறோம். எனவே இந்த ரமலான் மாதத்தினுடைய மைய இழையாக இருப்பது திருக்குரான் தான். ஆனாலும் ரமலான் மாதத்தினுடைய எல்லா இபாதத்துகளையும் நிறைவேற்றுகிற நாம் அந்த இபாதத்துகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய குரானை குறித்து நம்முடைய சமுதாயம் அலட்சியமாக இருக்கிறது என்பதை குறித்துத்தான் கடந்த வார ஜும்மாவிலே சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். உண்மையில் குரானை முஸ்லிம்கள் தங்களுடைய கையிலே பற்றி பிடித்து கொண்டிருந்த காலமெல்லாம் வரலாற்றிலே தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்தார்கள். குரானுக்கும் முஸ்லிம்களுக்குமான தொடர்பு எவ்வளவு வலிமையாக இருந்ததோ அவ்வளவு இந்த உலகத்திலும் அவர்கள் வலிமையானவர்களாக இருந்தார்கள். ஒரு செய்தியோடு இந்த வார ஜும்மாவை நாம் துவங்கலாம். இஸ்ரேல் என்கிற கொடுங்கோன்மை நாட்டினுடைய அக்கிரமத்தினால் இன்று வரைக்கும் கூட பலஸ்தீன் கஸ்ஸா முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியும். நாம் எல்லாம் கஸ்ஸா முஸ்லிம்களுடைய இழப்புகளையும் அவர்களுடைய துன்பகரமான நிலைமைகளையும் பார்க்கிற பொழுது
உலகத்திலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை நினைத்து கண்ணீர் விடக்கூட செய்கிறோம். சில பல காணொளிகள் சமூக ஊடகங்களில் வாயிலாக நாம் பார்க்க நேரிடுகிற பொழுது நம்மால் அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு துக்கம் தொண்டையை அடைக்கிறது. வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று ஒவ்வொருவரும் அங்கே பரிதவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிற பொழுது நம்முடைய மனமும் பதைக்கத்தான் செய்கிறது. ஆனால் பாருங்கள், உலகத்தினுடைய இராணுவ வலிமையிலே 4வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலே, 145க்கும் மேற்பட்ட நாடுகளிலே இராணுவ வலிமையிலே இஸ்ரேல் 4வது இடம். அந்த நாட்டிற்கு பல்வேறு நாடுகளினுடைய தார்மீக ஆதரவிலிருந்து ஆரம்பித்து பொருளாதாரம், ஆயுத தளவாடங்களை இலவசமாக வழங்குவது வரைக்கும் உலக நாடுகளினுடைய ஒத்துழைப்பும் இஸ்ரேலுக்கு உண்டு. ஆனால் கிட்டத்தட்ட 25 லட்சம் மட்டுமே இருக்கக்கூடிய பலஸ்தீன் முஸ்லிம்களை இன்று வரைக்கும் தாக்குப்பிடிக்க முடியாமல் இஸ்ரேல் திணறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கசா முஸ்லிம்களுடைய உயிர் உடைமை இழப்புகளை எல்லாம் பார்க்கிற பொழுது முஸ்லிம்கள் தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறார்களோ என்கிற அச்சம் நமக்கு நேரிடலாம். ஆனால் உண்மையில் தோல்வி அடைந்து கொண்டிருப்பது இஸ்ரேல். வெறுமனே குறைந்தபட்ச எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கசா முஸ்லிம்களை எதிர்கொள்ள முடியாமல் உலகத்தினுடைய 4வது இராணுவ பலத்தில் இருக்கக்கூடிய நாடு திணறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த நாட்டை இன்று வரைக்கும் கசா முஸ்லிம்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய போராட்டத்திலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் இவ்வளவு இழப்புகளையும் தாண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், வெற்றி அடைந்து கொண்டிருப்பது கசா முஸ்லிம்கள். இழப்புகளையும் தாண்டி வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி அடையாவிட்டாலும் இவ்வளவு பெரிய இராணுவ வலிமையை எதிர்கொண்டிருப்பதற்கான காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தவக்குல் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையினுடைய மனதிலும் திருக்குர்ஆன் இருக்கிறது. அதனை அவர்களிடத்தில் கேட்கப்படுகிற பேட்டியின் பொழுது அந்த குழந்தைகள் கூட வெளிப்படுத்துகிறார்கள். உலகத்தினுடைய பல ஊடகவியலாளர்கள், மீடியாக்காரர்கள் அங்கு அழுது கொண்டிருக்கக்கூடிய, ஒரு துண்டு ரொட்டிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை இடத்திலே அந்த குழந்தையினுடைய சூழ்நிலைகள், உணர்வுகள், வலிகளை எல்லாம் கேட்டு தெரிந்த பிறகு, இப்படியெல்லாம் இருந்தும் கூட ஏன் நீங்கள் போராடுகிறீர்கள் என்று கேள்வியை கேட்டால், திருப்பி அந்த குழந்தை சொல்லுகிற பதில் திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய ஏதாவது ஒரு வசனம். அவர்களுடைய வாழ்க்கையோடு மட்டுமல்ல, உடல் உயிரோடு மனதோடு இரத்தத்தில் இரத்தமாக திருக்குர்ஆன் கலந்திருக்கிறது. அதன் வலிமையாகத்தான் இன்றைக்கும் கூட அதனை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்போது வரலாறு முழுவதும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் குரானிய தொடர்பின் மூலமாக அல்லாஹுவோடு தங்களுடைய பிணைப்பை வலிமைப்படுத்தி கொண்டார்களோ, திருக்குர்ஆன் ஹபலுல்லா என்று சொல்லுகிறதே, அல்லாஹ்வுடைய கயிறு, அந்த அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், அந்த கயிற்றை பற்றி பிடிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கும் தங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் திருக்குர்ஆன் ஷரீஃபை அவர்கள் 2ஆம் பட்சமாக கருதினார்களோ, தங்களுடைய வாழ்க்கையினுடைய 3ஆம் பட்ச பயன்பாடாக அதனை ஆக்கி கொண்டார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. திருக்குர்ஆன் ஷரீஃபை பொறுத்த வரைக்கும் அந்த வேதம் யாருக்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த வேதத்தை அந்த வேதத்தோடு வைக்கக்கூடிய அணுகுமுறையை பற்றி குர்ஆன் சொல்லுகிற பொழுது பல செய்திகளை சொல்லுகிறது. அந்த செய்திகள் யாருக்கு வேதம் வழங்கப்பட்டிருக்கிறதோ, குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த சமுதாயத்திற்கும் அந்த திருக்குர்ஆனுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பும் அணுகுமுறையும் எப்படியெல்லாம் இருக்கும், அந்த அணுகுமுறை தொடர்பினுடைய அனுபவங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை திருக்குர்ஆன் ஷரீஃப் பல கோணங்களில் எடுத்து சொல்லுகிறது. அந்த விஷயங்களையெல்லாம் நாம் குர்ஆனில் படிக்கிற பொழுது சத்தியமாக அந்த இடத்தில் நாம் இல்லை.
அந்த இடத்தில் நாம் இல்லை. ஒரு வேதனையான விஷயம் இது. முதலாவதாக அந்த வகையிலே நாம் பார்க்கிறோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருக்குரானிலே அதனுடைய எழுத்துக்கள் மட்டுமே எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு காலம் வரும். இன்றைய காலகட்டம் அதுதான் என்று நம்மால் திட்டவட்டமாக சொல்ல முடிகிற அளவுக்கு குரானுடைய தொடர்பிலே முஸ்லிம்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். வெறும் டெக்ஸ்டோடு மட்டும், திருக்குரான் வார்த்தைகளோடு மட்டும், திருக்குரானுடைய எழுத்துக்களோடு மட்டும் தங்களுடைய தொடர்பை வைத்திருக்கிறோம். நபிகளார் இதனை சொல்லி இருக்கிறார்கள், குரானிலே அதனுடைய எழுத்துக்கள் மட்டும் எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று. அந்த நபிமொழிக்கு தகுந்த மாதிரி மிக அலங்காரமாக அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய குரானுடைய பிரதிகள் உலகமெங்கும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அலமாரிகளிலே. ஆனால் அந்த குரானுக்கு உரியவர்களுடைய இதயங்களிலே குரானை குறித்த வெறுமை, ஒரு வேக்குவம் என்று சொல்லுவார்களே, சூனியன், காலியாக இருக்கிறது. குரானுக்கு சொந்தக்காரர்களுடைய இதயங்களிலே குரான் இல்லை. அதற்கு உரிமை கோரக்கூடியவரிடத்திலே குரான் இல்லை. ஆனால் இந்த குரானை தொடர்பை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, யாருக்கு நாம் இந்த வேதத்தை வழங்கி இருக்கிறோமோ அவர்கள் அதனை ஓதுகிறார்கள் என்று சொல்லவில்லை. ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்கள். அப்படியானால் ஓத வேண்டிய முறை என்று ஒன்று இருக்கிறது. அந்த முறை நாம் இப்பொழுது ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய முறை அல்ல என்பது தெளிவு. வெறும் வாசிப்போடு நிறுத்தி கொண்டிருக்கிறோம். ஓத வேண்டிய முறைப்படி ஓதப்படாத ஒரு வேதம். சொல்வார்கள், உலகத்திலேயே அதிகமாக வாசிக்கப்படுகிற புத்தகம் எது என்கிற ஆய்வினுடைய முடிவிலே ஆராய்ச்சியாளர்கள், முஸ்லிம் அல்லாத ஆராய்ச்சியாளர்கள், அது குரான் தான் என்று கண்டுபிடித்தார்கள். உலகத்திலேயே பைபிளை விட அதிகமாக வாசிக்கப்படுகிற நூல் குரான். ஆனால் அந்த ஆய்வினுடைய பின்பகுதி என்ன தெரியுமா? உலகத்திலேயே புரிந்து கொள்ளாமல் படிக்கப்படுகிற ஒரே நூலும் குரான் தான். எந்த புத்தகத்தையும் புரியாமல் யாருமே படிக்க மாட்டார்கள். எந்த மொழியினுடைய புத்தகமாக இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்த புத்தகமாக இருந்தாலும் சரி. உண்மைதானே? யாராவது எந்த மொழியை சார்ந்தவராவது அந்த மொழி சார்ந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது புரியாமல் படிக்கிறார்கள் என்று எந்த மொழியை சொல்ல முடியும்? எந்த புத்தகத்தை சொல்ல முடியும்? உலகத்தில் எந்த புத்தகமும் புரிந்து கொள்ளாமல் படிக்கப்படுறதே இல்லை. புரிந்து கொள்ளாமல் வாசிக்கப்படுகிற ஒரே புத்தகம் குரான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? எவருக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அதனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்கள். ஹக்க திலாவத் என்கிற வார்த்தை பிரயோகம் கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியாக அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டிய வாசகம். ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய வழியில் அவர்கள் ஹக்க ஜிஹாதிஹி, போராட வேண்டிய முறைப்படி போராடுகிறார்கள் என்று வரும். அதே மாதிரி நம்ப வேண்டிய முறைப்படி அவர்கள் நம்புகிறார்கள். இந்த மாதிரியான வார்த்தை பயன்பாடுகள் குரானில் பார்க்குறோம். அதே பயன்பாடு தான் இங்கேயும். ஹக்க திலாவத்திஹி, ஓத வேண்டிய முறைப்படி உரிய முறையில் ஓதுகிறார்கள். உலாயிக்க யுமினூன பிஹி, அந்த உரிய முறையில் யார் ஓதுகிறார்களோ அவர்கள் தான் அதனை ஈமான் கொண்டவர்கள். அப்போ ஓத வேண்டிய முறைப்படி ஓதாமல் இருந்தால் அதனை அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல என்று அர்த்தம். திருக்குரானை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்படி நம்பிக்கை கொண்டிருப்பதாக நமக்கு ஒரு உரிமை வாதம் இருக்கும் என்று சொன்னால், ஆமாம் நான் குரானை நம்பி இருக்கிறேன், அது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்கிற உரிமை வாதம் நமக்கு இருக்குமானால் அது ஓத வேண்டிய முறைப்படி நாம் ஓத வேண்டும். அப்படி இல்லாத வரைக்கும் அதன் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக சொல்வது பொய். ஏன் தெரியுமா? வமை யக்ஃபுர் பிஹி, யார் அந்த குரானை புறக்கணிக்கின்றார்களோ, யார் அந்த குரானை புறக்கணிக்கின்றார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் தோல்வியாளர்கள், நஷ்டவாளிகள். திருக்குரான் ஷரீஃபில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். 2வது அத்தியாயத்தில் 121வது வசனம். அப்போ இருட்டுகளில் மூழ்கி சிக்கி தவித்துட்டு இருந்த மனுஷனுக்கு அந்த இருள்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை அல்லாஹ் குரானின் மூலமாகத்தான் தந்திருக்கிறான்.
வெளிச்சத்தின் பக்கம் வருவதற்கான பாதை குர்ஆனின் மூலமாகத்தான் மனுஷனுக்கு வழிகாட்டுதலாக தந்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் மனுஷன்ட்ட காட்டி இருக்கக்கூடிய அந்த கருணைக்கு இரக்கத்திற்கு அடையாளமாக திருக்குர்ஆன் என்கிற விளக்க தந்ததோடு அந்த விளக்கினுடைய வெளிச்சமாக குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டிய ஒரு நபியையும் நமக்கு தந்திருக்கிறான். நபிகளாருடைய வாழ்க்கை குர்ஆன். அப்படித்தான் நாம் ஹதீஸில் பார்க்குறோம். இப்போது வரலாற்றில் இந்த குர்ஆன் முஸ்லிம்கள்கிட்ட பலமான தாக்கத்தை செலுத்தி இருந்த சமயத்தில் அதை குறித்து இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய எதிரிகள் எப்படிப்பட்ட கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள். மேற்கத்திய சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்களே இல்லையா, அவங்களுடைய பார்வையில் இந்த குர்ஆனை குறித்த ஒரு கருதுகோள் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இந்த குர்ஆனை குறித்து தான் பெரிய அளவுக்கு அன்றைக்கு அவர்கள் பயந்திருக்கிறார்கள். மேற்கத்திய சிந்தனையாளர்களுடைய உள்ளங்களில் அந்த பயம் எப்பொழுதும் பசுமையாகவே இருந்திருக்கு. முஸ்லிம் சமுதாயத்தில் அவங்களுக்கான சக்தி வலிமை கிடைக்கிறது குர்ஆனிலிருந்து தான். இறைவேதம் தான் அவர்களுடைய சக்தியினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்குது. அப்படிங்கிற விஷயம் வெஸ்டர்ன் கல்ச்சரை சார்ந்தவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்படிங்கிறத அவர்களுடைய நிறைய வெளியீடுகளிலிருந்து பார்க்க முடிகிறது. கிளாஸ்டன் அப்படிங்கிறவர் எழுதுகிறார், இந்த குர்ஆன் இருக்கிற வரைக்கும் ஐரோப்பாவினுடைய குடியரசுகளின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஐரோப்பிய குடியரசுகள் மீது நம்மளால் டாமினேட் பண்ண முடியாது. குர்ஆன் முஸ்லிம்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும், நாம் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த குர்ஆன் என்கிற வேதம் ஐரோப்பாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அதே மாதிரி பாதிரியார் வில்லியம் பெல்கிராஃப் அப்படிங்கிறவர் குர்ஆனும் மக்கா நகரமும் அரபு தேசங்களிலிருந்து பின்வாங்க தொடங்கிவிட்டால் முஹம்மதிடம் விடை கூறிவிட்டு அரபு சமுதாயம் மேற்கத்திய நாகரீகத்தின் பக்கம் மெல்ல மெல்ல நடந்து நெருங்குவதை நாம் பார்க்கலாம். மக்கா என்பது அவருடைய ஆன்மீகத்தினுடைய மைய கேந்திரமாக இருக்கிறது. குர்ஆன் என்பது அவருடைய சக்தியினுடைய ஊற்றாக இருக்கிறது. இந்த ரெண்டையும் முஸ்லிம்கள்ட்டிருந்து நாம் பிரிச்சுட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர்கள் நம்முடைய அடிமைகளாக மாறுவார்கள். இன்றைக்கி அரபு தேசத்தில் அதுதான் நடந்துட்டுருக்குங்கிறது ஒரு தனி வேதனையான விஷயம். அல்ஜீரியாவினுடைய பிரெஞ்சு ஆதிக்கத்தினுடைய நூற்றாண்டு கணக்காக பிரெஞ்சினுடைய ஆதிக்கம் இருந்துச்சு அல்ஜீரியாவில், நூற்றாண்டு கணக்காக. அந்த நூற்றாண்டுகள் நிறைவடைந்த சமயத்தில் அல்ஜீரியன் ஆட்சியாளர் இப்படி சொன்னார், அரபு மக்களினுடைய சுயத்திலிருந்து குர்ஆனை நாம் சுத்தமாக துடைத்தெறிந்து விட வேண்டும், அவர்களுடைய நாவிலிருந்து அரபு மொழியை நாம் மாற்றிவிட வேண்டும், அப்போதுதான் அவர்களை நம்மால் வெற்றி கொள்ள முடியும். குர்ஆன் தான் அவர்களுடைய வெற்றி கொள்ள முடியாத ஆயுதமாக இருக்கிறது. எப்போ குர்ஆனை விட்டு விலகுவார்களோ அப்போ ஜெயிக்கலாம். அல்ஜீரியாவினுடைய ஆட்சியாளர்கள் நூற்றாண்டு கணக்காக அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தியும் கூட. மஜல்லத்துல் மனார் அப்படின்னு சொல்லி ஒரு அரபு பத்திரிக்கை, அந்த பத்திரிகையினுடைய வெளியீட்டு நிகழ்ச்சி, பிரெஞ்சு அரசாங்கம் 10 அல்ஜீரியன் பெண்களை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து அவர்களுக்கு மூளைச்சலவை செய்கிறார்கள். மார்க்க உணர்வுக்கும் ஹிஜாபுக்கும் எதிரான உணர்வுகளை அவங்களுடைய மனசுக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்கள் ஒரு சோதனை முயற்சியாக மட்டும் செய்யலை, அவர்களை ஒரு பிரதிநிதியாக மாற்ற நினைச்சாங்க. ஒரு மாடர்ன் கேர்ள்ஸாக இஸ்லாமிய பெண்களை மாற்றி அவர்களை வைத்து மற்றவர்களை வளைத்து கொள்ளலாம் என்பது அவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் ஒரு 10 அல்ஜீரியன் பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூளைக்குள்ளே என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை, குறிப்பாக ஹிஜாபுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் திணிச்சாங்க, முயற்சி செய்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அல்ஜீரியாவினுடைய தலைநகரத்தில் ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சிட்டிங் நடக்கிறது. அந்த சமயத்தில் ஹிஜாப் அணிந்திருக்கக்கூடிய அந்த 10 பெண்களையும் பார்க்குறாங்க. நீண்ட கால முயற்சிக்கு பிறகு ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் 10
பெண்களும் ஹிஜாபோட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே அவங்க வாயிலிருந்து, அந்த பிரெஞ்சுக்காருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை நாள் பட்ட பாடும் வீணாகிவிட்டது. இவங்கள்ட்டிருந்து நாம் என்ன செய்ய முடியாது? அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை எடுக்க முடியாது. காரணம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குரான். நாம் ஃபீடு பண்ணக்கூடிய கருத்துக்களை தாண்டி குரானுடைய கருத்துக்கள் அவருடைய இதயங்களிலே புகுந்திருக்கு. அப்போ நாம் இவ்வளோ நாள் அவங்க ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டு என்று சொன்னார்கள். அதே மாதிரி பிரெஞ்சு நகரத்தினுடைய வளர்ச்சித்துறையினுடைய மந்திரி லாகோஸ்ட் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு ஆள் கேட்பார், ஒரு அதிகாரி ஒருவர் கேட்பார், 129 வருடங்கள் நீண்ட பிரெஞ்சு ஆதிக்கம் இருந்தும் கூட அல்ஜீரியாவில் பிரான்சினுடைய ஆதிக்கத்தை உறுதி செய்ய முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 129 வருடங்கள் அல்ஜீரியாவில் பிரெஞ்சினுடைய டாமினேஷன். ஆனாலும் கூட இன்னும் அல்ஜீரியாவை நம்ம என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியலையே, நம்ம கைக்குள்ளே கொண்டு வர முடியலையே. என்ன காரணம்? அதற்கு அந்த அதிகாரி சொல்லுவார், அந்த மந்திரி பதில் சொல்லுவார், பிரான்ஸை விட குரான் வலிமையானதாக இருந்தாக அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? பிரான்ஸை விட, பிரெஞ்சை விட குரான் வலிமையானதாக இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது என்று பின்வாங்கினதாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் மேற்கோளாக நிறைய பத்திரிகை செய்திகள் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த மாதிரி முஸ்லிம் சமுதாயம் அவங்க துடிப்போடு இயங்குவதற்கு பின்புலமாக சக்தியாக இருந்தது குரான். அந்த குரானுடைய ஆச்சரியமான இந்த ஸ்பெஷல் ஒரு டேலண்ட் இருக்கா இல்லையா, ஸ்கில், குரானுக்கே இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா இல்லையா, அதை இஸ்லாத்தினுடைய எதிரிகளே பார்த்து பயந்திருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே குரான் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்கிறது. என்ன தெரிய வருகிறது? இப்போ அரசியல் ரீதியான தோல்விகளுக்கு காரணம் குரானுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் போனதுதான். இன்றைக்கு இந்தியாவிலும் தமிழகத்திலும் கூட அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம்கள் தான் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள், முஸ்லிம்கள் தான் இந்தியாவை உருவாக்கினார்கள். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகும் கூட இந்தியாவை கட்டமைப்பதிலே முஸ்லிம்கள் மிகப்பெரிய பங்கு வகித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒரு அனாதை சமுதாயமாக அரசியலிலே ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அரசியலிலே உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கிற உரிமையை கூட இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான துர்பாக்கியமான சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்திய தமிழக முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அடிப்படையில் குரானிய தொடர்பு நமக்கு இல்லை. இந்த வரலாற்று செய்திகள் நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய சக்திகள் எல்லாம், அரசியல் சக்திகள் குரானுக்கு முன்னால் மண்டியிட்டு இருப்பதைத்தான் இந்த வரலாற்று சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இன்றைய முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் குரான் என்பது ஓத வேண்டிய முறைப்படி ஓதப்படாத வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. குரானை ஓதுறதில்லேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓத வேண்டிய முறைப்படி ஓதப்படாத ஒரு வேதம். ஓத வேண்டிய முறைப்படி ஓதப்பட்டிருந்தால் நமக்கான அங்கீகாரம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு மனிதரிடத்தில் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டிருப்பதை போல அரசியல் உரிமைகளுக்காக வேண்டியும் சமூக அந்தஸ்துக்காக வேண்டியும் போராடி கொண்டிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. எப்பொழுது குரானை நாம் கைவிட்டோமோ அப்பொழுது நம்முடைய தோல்வி ஆரம்பமானது. இன்றைக்கும் அந்த தோல்வி பயணத்திலே தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் குரானை நாம் கையில் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எடுக்காத வரைக்கும் இந்த தோல்வி மாறப்போவதில்லை, வெற்றி சாத்தியமும் இல்லை. முஸ்லிம் சமுதாயம் இதை குறித்து ஆழமாக யோசிக்கணும். ஒவ்வொரு ரமலான் மாதம் வருகிற பொழுதும் குரானை குறித்து ஏராளமான செய்திகளை நாம் கேட்கிறோம் 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த செய்திகளின் பின்னணியிலே நம்முடைய வாழ்க்கையிலே குரானை ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வதற்கு இன்று வரைக்கும் முஸ்லிம் சமுதாயம் முன்வரவில்லை. பாருங்கள், திருக்குரான் ஷரீஃபினுடைய அலங்காரமான பிரதிகள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கலை. ஆனால் நபி தோழர்களுடைய இதயங்களில் குரானுடைய கருத்துக்களால் அவர்கள் அலங்காரமாக ஒளி வீசிட்டு இருந்தாங்க. குரானால்
அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக ஒரு வசனத்தை ஓதி காட்டிவிட்டால் போதும், அந்த வசனத்தை தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீ முந்தி நான் முந்தி என்று குர்ஆனிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதிலே அவர்களுக்குள்ளே போட்டி. இன்னைக்கு நாம் எதில் போட்டி போட்டுட்டு இருக்கிறோங்கிறத நாம் உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறோம். தங்க பாத்திரங்களாகவே இருந்தாலும் சரி, அது தடை என்று சொன்னால் தெருவிலே வீசுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருந்த மது தடை என்று சொன்ன பொழுது மதீனா நகரத்திலே மது ஆறு ஓடியதாக நாம் பார்க்கிறோம். கொட்டிவிட்டார்கள். அல்லாஹ்வினால் தடை என்று தெரிந்த உடனேயே அது எங்களுக்கு வேண்டாம் என்கிற முடிவுக்கு வருவதற்கு அவர்களுக்கு கொஞ்சமும் தயக்கம் இருக்கவில்லை. அதனையெல்லாம் தூக்கி எறிகிறதுக்கு ஒரே ஒரு கட்டளை மட்டும் அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது. வேறு எதுவுமே அவர்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிட்டானா, குர்ஆனில் வந்துருச்சா, அது எனக்கு வேண்டாம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குர்ஆனை தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக அல்ல, ஊன் உயிர் இரத்தம் நாளம் சதை எலும்பு மூளை சிந்தனை இதயம் எல்லாவற்றிலும் குர்ஆன் தான் இருந்துச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததே குர்ஆனுடைய ஓதலை கேட்ட பிறகுதானே. நாமெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தானே, விவரணைக்குள் நாம் போக வேண்டாம், சொல்லாமலேயே தெரியும் விஷயம். எப்பேற்பட்ட ஒரு மனிதர், இஸ்லாமிய வருகைக்கு முன்னால் அவருடைய கோலம் மட்டுமல்ல குணமும் கூட கொடூரமாகத்தான் இருந்தது. அவரை குறித்து எல்லோரும் அச்சப்பட்டிருந்தார்கள். அவரை குறித்து மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது? உமர் அவர்களுடைய தகப்பனார் ஹத்தாபின் மகன் உமர் தானே. ஹத்தாபு வளர்க்கக்கூடிய கழுதை சீரானாலும் சீராகும், ஹத்தாபின் மகன் உமர் சீரடைய மாட்டான். உமர் அவர்களை குறித்த மக்களுடைய பொதுவான கருத்து, அவங்க வாப்பா ஹத்தாபு வளர்க்கக்கூடிய கழுதை சரியானாலும் ஆகும், ஹத்தாபு திருந்த மாட்டான். உமர் அவர்களை குறித்த மக்களுடைய பொது கருத்து இப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் அவர்தான் இஸ்லாமிய வலிமைக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். பெருங்கொண்ட வரலாறு. மக்காவினுடைய நகரத்திலே முஹம்மதினுடைய தலையை கொண்டு வந்தால் 100 சிவப்பு ஒட்டகங்கள் பரிசாக அளிக்கப்படும் என்று இஸ்லாத்தினுடைய வில்லன்கள் அறிக்கை விட்ட பொழுது அந்த 100 ஒட்டகத்தை நான் தான் பெறுவேன் என்று சொல்லி வாளை உருவிக்கொண்டு ஓடியவர் உமர் அவர்கள். ஆனால் அதே உமர் மதீனாவிலும் வாளை உருவிக்கொண்டு ஓடினார் பிற்காலத்திலே. எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார் என்கிற செய்தியை அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல், யாராவது முஹம்மது நபி அவர்கள் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய தலையை சீவுவேன் என்று ஓடினார். மக்காவிலும் வாளை உருவிக்கொண்டு ஒரு ஓட்டம், மதீனாவிலும் வாளை உருவிக்கொண்டு அதே ஓட்டம், அதே உமர், அதே வாள். ஆனால் மக்காவிலே ஓடிய ஓட்டத்திற்கு பின்னால் இருந்த காரணம் வேறு, மதீனாவிலே வாளை உருவிக்கொண்டு ஓடிய ஓட்டத்திற்கு பின்னால் இருந்த காரணம் வேறு. எப்பேற்பட்ட மாற்றம்! அந்த மாற்றத்திற்கு முதல் வித்தையிட்டது திருக்குர்ஆன் ஷரீஃப். சூரத்து தாஹா என்கிற 20வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை சொந்த தங்கை ஓத கேட்டு மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நமக்கெல்லாம் தெரியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே நபி தோழர் ஒருவர் வந்து கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் என்னவாக இருந்தது, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு? கேட்டு தெரிந்து அதை போன்று தானும் நடக்க வேண்டும் என்று ஆவலால் உந்தப்பட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் வந்து கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதருடைய கேரக்டர் என்னவா இருந்துச்சு, அவங்களுடைய கேரக்டர் இப்படியெல்லாம் இருந்துச்சு என்று அவருடைய குணாதிசயங்களை பட்டியலிட்டு கொண்டிருக்கவில்லை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். என்ன சொன்னார்கள்? திருப்பி ஒரு கேள்வியை கேட்டார்கள், நீங்கள் திருக்குர்ஆனை ஓதியதில்லையா? ஆம், ஓதி இருக்கிறேன். அப்படியானால் அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தையும் குர்ஆனையும் பிரித்து பார்க்க முடியாது. ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களையும் பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைப்பதற்கான குர்ஆனுடைய நோக்கம். நபிகளார் அதற்கு முன்னோடியாக இருந்தார்கள். நீங்கள் குர்ஆனை ஓதினால் நபிகளாருடைய குணம் என்னவாக இருந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் பதில். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குர்ஆனையும் பிரித்து பார்க்க முடியாது. குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் தான் குர்ஆன், இவ்வளவுதான். அப்போ குர்ஆனுடைய தொடர்பு என்பது எவ்வளவு அழுத்தமாக இருந்திருக்கிறது. குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய நோக்கமே வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான். அப்படிங்கிறத நபி தோழர்கள் ரொம்ப அருமையாக புரிந்து வைத்திருந்தார்கள்.
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். யார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்? திருக்குரான் ஷரீஃபினுடைய முதல் விரிவுரையாளர். திருக்குரானுக்கு விரிவுரை சொல்வதற்கு நபிகளாராலேயே அங்கீகாரம் வழங்கப்பட்ட முதல் முஃபஸ்ஸிர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார், குன்னா இதா தஅல்லம்னா மினன் நபி அஷர ஆயாத்தி மினல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து குர்ஆனினுடைய 10 வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு 10 சென்டென்ஸ் நாங்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக்கொண்டால், லம் நதஅல்லம் மினல் அஸல்லத்தி நஸலத் பஅதஹா, அந்த 10 வசனங்களுக்கு பிறகு இறங்கிய வசனங்களை நாங்கள் கற்க மாட்டோம். 10 வசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டால் அடுத்த 10 வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம். எதுவரை? ஹத்தா தஅல்லம ஃபீஹி ஹத்தா நஅலம ஃபீஹி மினல் அமலி, அந்த கற்றுக்கொண்ட 10 வசனங்களின் அடிப்படையில் நாங்கள் செயல்படாத வரைக்கும் அடுத்த 10 வசனங்களை படிக்க மாட்டோம். அப்போ இதனுடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய கருத்து என்ன? செயல்படுவதற்குத்தான் திருக்குரான். ஒவ்வொரு செய்திகளையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அடுத்த செய்தியின் பக்கம் தங்களுடைய கவனத்தை வைக்கிறார்கள். அப்படியானால் ஒவ்வொரு 10 வசனமும் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது. வாழ்க்கையை மாற்றுவதற்குத்தான் குர்ஆன் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிறோம். இந்த செய்திகள் எல்லாமே ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. என்ன தெரியுமா? அது அவருடைய வாழ்வே குர்ஆனாக இருந்தது. அவருடைய வாழ்வே குர்ஆனாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனும் இருக்கிறது என்று சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு, 10 ஒன்று 11, அத்தோடு இதுவும் ஒன்று என்கிற கோணத்திலே குர்ஆனிய தொடர்பும் அணுகுமுறையும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு துல்லியமாக சொல்கிறார் பாருங்கள். இப்போ இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனிய தொடர்பின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரினால் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டவராக இருந்திருந்தால் எவ்வளவு தூரம் அவர் குர்ஆனை குறித்து ஆய்வு செய்பவராக, அது குறித்து மக்களுக்கு சொல்லியிருப்பார் என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அத்தனை ஆலிம்சாக்கள் மார்களும் பேசுறது உண்டு. ஆனால் இவர் சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆலிம்சாக்களுக்கு அது பொருந்துதா இல்லையான்னு பாருங்கள். நான் ஆலிம்களை குறை சொல்வதற்காக சொல்லலை, ஒரு செய்தியை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிற நோக்கம் மட்டும்தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்ஸலல் குர்ஆனு அலைஹிம் லியஅமலு பிஹி, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவர்கள் மீது குர்ஆனை இறக்கி வச்சான் அவர்கள் அதன்படி செயல்படுறதுக்காக, அவர்கள் அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய குர்ஆன் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டது. ஃபத்தஹது திராசத்தஹு அமலா. ஆனால் இந்த முஸ்லிம்கள் அதை ஓதுவதை மட்டுமே ஒரு அமலாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். செயல்படுவதற்குத்தான் குர்ஆனு, ஆனால் அந்த குர்ஆன் ஓதுறத ஒரு செயலாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள், அமலாக மாற்றி விட்டார்கள். இன்ன அஹதக்கும் லயக்ரவுல் குர்ஆன மின் ஃபாத்திஹத்திஹி இலா ஹாத்திமத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் குர்ஆனுடைய துவக்கம் முதல் அதன் கடைசி வரைக்கும் ஓதுகிறீர்கள். ஃபாத்திஹா சூராவிலிருந்து ஆரம்பித்து அதனுடைய ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய சூரத்துன் நாஸ். ஃபாத்திஹானா துவக்கம், ஹாத்திமானா முடிவு, ஹதம் கடைசி பகுதி. அப்போ துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் உங்களில் ஒருவர் அதனை ஓதுகிறீர்கள். மா யஸ்குத்து மின்ஹு ஹர்ஃபா, அந்த குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட மிஸ் பண்ணுறதில்லை, அவ்வளவு பர்ஃபெக்டாக குர்ஆனை ஓதுகிறீர்கள். வகத் அஸ்கத்தல் அமல பிஹி, ஆனால் அந்த குர்ஆனின்படி செயல்படுவதை விட்டு விட்டார்கள். அப்போ ஓதுவதே அமலாக மாற்றி விட்டார்கள். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? குர்ஆன் ஓதுனா அமல், குர்ஆன் ஓதுவது அமல். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகள், வாழ்வியல் கருத்துக்கள், அதை எப்போ செயல்படுத்துறது? ஓதுறதே அமலாக மாறி போனால். அன்பானவர்களே, ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் குர்ஆனிய தொடர்பு 5 கோணத்தில் இருக்கணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாருனால? அல்லாஹுவினால் எதிர்பார்க்கப்படுகிறது. குர்ஆனில் அதை சொல்கிறான், ஒரு முஸ்லீமுக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு 5 கோணத்தில் இருக்கணும், அல்லது 5 பகுதியாக இருக்கணும். நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வீடுங்க, நல்ல ஒரு வீடு,
எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு வீடு. உள்ளே நுழைஞ்சிட்டானாக்கா அவ்வளவு நிம்மதியாக இருக்கலாம். அற்புதமான வீடு. சுருக்கமாக சொல்லிட்ட எல்லா வசதியும் அதுக்குள்ளே இருக்குது. அந்த வீட்டுக்கு 5 வாசப்படி. வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஸ்டெப்பு 5 ஸ்டெப்பு ஏறி தான் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளே போகணும். சில பேர் ஃபஸ்ட்டு படிக்கட்டு மேலே ஏறி நிற்கிறாங்க. நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் அல்லது நான் வீட்டுடைய சொந்தக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆளை குறித்து உங்களுடைய ஐடியா என்ன? வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 5 ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏறி நின்றுட்டு அதுக்கு மேலே மூவ் பண்ண மாட்டேங்கிறாரு, அங்கேயே நிற்கிறாரு. நின்றுட்டு நானும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், இந்த வீட்டில் எனக்கும் என்ன இருக்குது, பங்கு இருக்கிறது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு எனக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நின்றுக்கிட்டே சொல்கிறார். இன்னும் சில பேர் 2வது ஸ்டெப்பில் ஏறி நின்றுருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், எனக்கும் இதில் ரைட் இருக்குது, நானும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். சில பேர் 3வது படிக்கட்டில், சில பேர் 4வது படிக்கட்டில், சில பேர் 5வது படிக்கட்டில். ஆனால் இந்த 5 படிக்கட்டில் நிற்கிறவங்க யாரும் வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே படிக்கட்டில் மட்டுமே நின்றுக்கிட்டு எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது, உரிமை இருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் நானும் உரிமையாளன், இந்த வீட்டுக்கு நானும் வாரிசுக்காரன் என்று படிக்கட்டில் மட்டுமே நின்று கொண்டு வீட்டுக்குள் நுழையாமல் பேசிக்கொண்டிருந்தால் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மனசுக்குள்ளே வச்சுக்கங்க. இப்போ இந்த உதாரணத்தின் பின்னணியில் பார்க்கலாம். குரானிய தொடர்பு 5 கோணங்களிலே குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, ஒருவன் மோமின் குரானை நம்பணும். முதல் தொடர்பு. விளக்கங்களை பிறகு பார்ப்போம். 2வதாக, நம்பியதை ஓத வேண்டும். 2வது தொடர்பு. 3வதாக, ஓதியதை சிந்தித்து விளங்க வேண்டும். 4வதாக, விளங்கியதை செயல்படுத்த வேண்டும். 5வதாக, செயல்படுத்தியதை பிரச்சாரம் செய்ய வேண்டும். குரானுக்கும் மோமின்களுக்கும் இருக்க வேண்டிய, அந்த குரானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, அந்த குரானை நம்புவதாக சொல்லி இருக்கக்கூடிய மோமின்களுக்கு குரானுடைய மீது 5 கடமைகள் இருக்கிறது. முதலாவதாக, அதனை நம்ப வேண்டும், நம்பியதை ஓத வேண்டும், ஓதியதை சிந்திக்க வேண்டும், சிந்தித்து விளங்கியதை செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்தியதை பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த 5ஐயும் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் குரானுக்குரியவர்கள். குரானுக்கு சொந்தம் கொண்டாட முடியும். அந்த குரானை குறித்து கபரில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும். குரானை குறித்தும் கூட கேள்வி இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். அந்த குரானை குறித்து கேட்கிற பொழுது பதில் சொல்வதற்கு இந்த 5 வகையான தொடர்பு இருந்தால் மட்டுமே முடியும். அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் குரானோடு இந்த 5 வகையான தொடர்பையும் கட்டாயமாக வச்சிருக்கணும். ஆனால் இந்த 5 வகை தொடர்புகளையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாங்க? குரானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் முதலாவதாக எல்லாரும் அதை நம்பி இருக்கிறார்கள். குரானை நம்பாதவர்கள் இந்த சமுதாயத்தில் யார் இருக்க முடியும்? அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் திருக்குரான் ஷரீஃபையுடைய அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தாண்டி அதுக்கு அந்த பக்கம் போகவே இல்லை. பெரும்பான்மையான முஸ்லீம்கள், முஸ்லீம் சமுதாயத்தில் மேக்சிமம் பேர் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்பி இருக்கிறாங்க. குரானை நம்பாத முஸ்லீம் என்று யாரும் இருக்க முடியாது. நம்பி இருக்கிறாங்க. நம்பிக்கையை தாண்டி அவர்கள் அந்த பக்கம் போகலை. இவர்கள் இந்த வீட்டினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏறி நிற்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2வது ஸ்டெப்பு கூட ஏறுறதுக்கு மனசு இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நிற்கிறாங்க, நம்பி இருக்கிறார்கள். அடுத்ததாக, இந்த சமுதாயத்தில் கணிசமான பேர்கள் அதனை ஓதிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களே பெரும்பான்மையான ஆசாமிகள் அந்த ஓதுதலை தாண்டி அதுக்கு அந்த பக்கம் போகலை. டெக்ஸ்ட் ரீடிங், ஆயத்துகளை படிப்பது, அரபியில் படிக்கிறது, புண்ணியத்துக்காக படிக்கிறது. குரானை ஓதினால் நன்மை கிடைக்கும், ஓதினால் மட்டுமே நன்மை கிடைக்கும், ஓதினாலேயே நன்மை கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே குரானுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நம்பிக்கையை தாண்டி ஓதுகிறார்கள். ஆனால் அதில் விளங்குறதுக்கு, ரீடிங் பண்ணி தமிழில் பார்க்குறதுக்கு கூட அவங்களால முடியாது. இன்னும் சொல்ல போனால்
திருக்குரான் ஷரீஃபை தமிழில் படிக்கக்கூடாது, ஹராம் என்று ஃபத்வா கொடுத்த ஆலிம்கள் இருக்கிறார்கள். தம்முடைய தமிழக ஆரம்ப வரலாறு சோகமானது. திருக்குரான் ஷரீஃபினுடைய தொடர்பை பொறுத்த வரைக்கும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தையும் குரானையும் பிரித்த குற்றத்திற்கு கணிசமான ஆலிம்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். குரானை அரபி மொழி படித்து தான் விளங்கணும். உங்களால் அரபி மொழி படிக்க முடியாதா? நாங்கள் படிச்சிருக்கிறோமா, நாங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு போ. தமிழ் மொழியிலெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. பாக்கியாத்து சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய வேலூரினுடைய அரபிக் கல்லூரி, தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி என்று சொல்வார்கள். 100 ஆண்டு கால பழக்கமுடைய அரபிக் கல்லூரி. அந்த அரபிக் கல்லூரியில் முதலாக தமிழ் மொழிபெயர்ப்பு குரான் வந்த பொழுது அதனை எதிர்த்தவர்கள் ஆலிம்கள். தமிழகத்திற்கு அப்படி ஒரு சோக வரலாறு உண்டு. என்ன சொல்லி எதிர்த்தார்கள் தெரியுமா? நீண்ட நெடுங்காலம் வரைக்கும் சொந்த தாய் பாஷையிலே குரானை விளங்குவதற்கான வாய்ப்பை இந்திய முஸ்லிம் சமுதாயம் இழந்திருந்தார்கள். நூற்றாண்டுகளாக தாய் பாஷையிலே குரானை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிக்கப்படாத சமுதாயம் உலகத்திலேயே தமிழ் சமுதாயம், தமிழ் முஸ்லிம் சமுதாயம். ஆலிம்களாலேயே ஏமாற்றப்பட்ட சமுதாயம். இந்த சமுதாயத்தை இந்த வகையில் குரானை விட்டு விலக்கியதிலே ஆலிம்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கிறது. நான் வெறுமனே போகிற போக்கில் குற்றச்சாட்டு சுமத்தவில்லை. தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்வது ஹராம் என்றார்கள். ஏன் தெரியுமா? பெரியார், ஈரோட்டு பெரியார் தமிழ் மொழியை குறிப்பிட்ட ஒரு காரணத்திற்காக நீச மொழி என்று சொன்னார். அதே மாதிரி தமிழை உயர் சாதி பிராமணர்களும் கூட கேவலப்படுத்தினார்கள், இழிவுபடுத்தினார்கள். அன்றைக்கு தமிழில் சான்ஸ்கிரிட் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத மொழி நிறைய கலந்துருந்துச்சு. சுத்தமான தமிழ் இருக்கலை. மேக்சிமம் சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்து போயிருந்தனால அதை நீசமொழி என்று சொன்னார் பெரியார். அது கேடுகெட்ட மொழின்னு சொன்னார். சாதாரணமாக தமிழாக எல்லாம் இருக்கலை, ஏகப்பட்ட சமஸ்கிருத வார்த்தைகள். அதை நான் விளக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனாலேயே அந்த தமிழை குறித்து அவருடைய கருத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய புனிதமான வேதத்தை ஒரு நீச மொழியில் எப்படி மொழிபெயர்ப்பு செய்யலாம்? ஆலிம்சாக்கள் அல்லாஹ்வுடைய புனிதமான வேதத்தை நீச மொழின்னு பெரியார் சொன்னார்னா அந்த ஆள் ஏதோ ஒரு காரணத்துக்கு சொன்னார், ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை வைத்துக்கொண்டு மொழியை நீச மொழி என்று நீங்கள் எப்படி கருதலாம்? குரானிலே அல்லாஹ் மொழிகளை தன்னுடைய இருப்புக்கான அத்தாட்சியாக சொல்லுகிறானே. உங்களுடைய மொழிகள் வேறுபட்டிருப்பது நான் இருப்பதற்கான ஆதாரம். உலகத்தில் ஒவ்வொரு மொழியும் அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட மொழி என்பது குரானுடைய கூற்று. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் அவருடைய தாய்மொழியிலேயே நாம் திருத்தூதரைகளை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப எந்த மொழியை நீங்கள் நீச மொழி என்று கருதுவீர்கள்? குரானிய அடிப்படை அறிவிருந்தால் தமிழை நீசமொழி என்று சொல்லி அதிலே மொழிபெயர்க்க கூடாது என்று ஆலிம்கள் ஃபத்வா கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் இவருடைய குரானிய அறிவையும் இஸ்லாமிய அறிவையும் என்ன மதிப்பிடுவது? இப்படியாக முஸ்லிம் சமுதாயம், தமிழ் முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை தங்களுடைய சொந்த பாஷையிலே தெரிந்து கொள்ள முடியாமல் குறுக்கே நின்றவர்கள் ஆலிம்கள். அதனாலேயே முஸ்லிம் சமுதாயம் ஓதுவதோடு நிறுத்தி கொண்டார்கள். இவங்கெல்லாம் வீட்டினுடைய 2வது படிக்கட்டில் நின்றுட்டு இருக்கிறவங்க, 2வது படிக்கட்டில் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 3வதாக எப்படி ஓதுறாங்க? வெறும் வர்க்கத்துக்காக, மையத்துக்காக, அல்லது வீடுகளுக்கும் கடைகளுக்கும் குடிபோவதற்காக என்று இதனை பல வகையிலே பயன்படுத்தி கொண்டார்கள் முஸ்லிம் சமுதாயம். ஆனால் அதனை மொழியறிந்து படிப்பதற்கு இன்று வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தில் கணிசமான பேர் தயாராக இல்லை. நான் கடந்த வாரம் சொன்னது போல இதற்காக வேண்டி மட்டும்தான் குரான் இறக்கப்பட்டது என்று சொன்னால் ஏன் 23 வருடங்களாக இறங்கி இருக்க வேண்டும்? ஓவர் நைட்டில் ஒட்டுமொத்தமாக குரானை இறக்கிட்டு போயிருக்கலாமே. வாழ்க்கையினுடைய பல்வேறு சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி இறை வழிகாட்டுதலாகத்தானே 23 வருடங்கள் இறங்கியது. அதே மாதிரி இந்த மாதிரியான பயன்பாட்டுக்குத்தான் வீடு குடிபோறத்துக்கு குரான், கடை திறப்பு விழாவுக்கு குரான், மையத்துடைய தலைமாட்டில் ஓதுறதுக்கு குரான், இப்படியாக மந்திரிக்கிறதுக்கு குரான், மருத்துவம் பார்க்கறதுக்கு குரான் என்றெல்லாம் இருந்தால் அதற்காக ஏன் நபிகளாரை அந்த குறைஷி குஃபார்கள் எதிர்த்திருக்க போகிறார்கள்? அவர்களும் ஏற்றுக்கிட்டு போயிருப்பாங்க. இந்த சமுதாயம் புரியல. 3வதாக
இந்த சமுதாயத்திலே சில ஆலிம்கள் அதனை சிந்தித்து விளங்குகிறார்கள் தான், அல்லது ஆலிம்களுடைய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவர்கள் 7 வருஷம் படிச்சுட்டு வந்தால் தான் ஆலிம் சாக்கள் அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருக்குது. ஆனால் குர்ஆனில் 7 வருஷம் படித்தா தான் ஆலிம்கள் இல்லை, வேறொரு அளவுகோலின் அடிப்படையில் ஆலிம்களை அல்லாஹ் அளவீடு செய்கிறான். இருக்கட்டும், அந்த அடிப்படையில் ஆலிம்களாக இருப்பவர்கள் அல்லது ஆலிம்களுடைய தரத்திற்கு தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் நிறைய பேர்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஆய்வுகளை நடத்தி, ஆலிம்களை விட சிறப்பான ஆய்வுகளை நடத்தி குர்ஆனிய சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய மிகப்பெரிய தாயிகள் உலகளவில் இருக்கிறார்கள், இந்திய அளவில் இருக்கிறார்கள், தமிழக அளவிலும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் குர்ஆனை சிந்திக்கிறார்கள், விளங்குகிறார்கள். ஆனால் அவங்கள பெரும்பான்மையானவர்கள் அந்த சிந்தனையை தாண்டி அதற்கு அப்பால் செல்லவே இல்லை. கிளாஸ் எடுக்கிறதுக்கு, பயான் பண்ணுறதுக்காக சிந்திக்கிறார்கள், அதை தாண்டி அவங்க போகலை. இவர்கள் வீட்டினுடைய 3வது படிக்கட்டிலே நின்று கொண்டிருப்பதற்கு சமம். 4வதாக, இந்த சமுதாயத்திலே கணிசமானவர்கள் குர்ஆனுடைய சில செய்திகளை மட்டும் செயல்படுத்துகிறார்கள் தான், சிந்திப்பதை தாண்டி செயல்படுத்துபவர்களும் உண்டு. ஆனாலும் கூட அந்த செயல்பாடுகளும் கூட வழிபாடுகளுக்காக மட்டும்தான். தங்களுடைய வழிபாடுகளுக்காக குர்ஆனை ஆய்வு செய்த அளவுக்கு ஃபிக்ஹ் மசாயில்கள் சம்பந்தப்பட்ட வசனங்களை மட்டுமே பார்க்கிறோம். இத்தனைக்கும் ஃபிக்ஹ் மசாயில் சம்பந்தப்பட்ட வசனங்கள் குர்ஆனில் வெறும் 250 மட்டும். வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட வசனங்கள் 250. 6000க்கும் மேற்பட்ட வசனங்களிலே வெறும் 250 வசனங்கள் மட்டும்தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஃபிக்ஹ் மாதிரியான சட்ட திட்டங்களை சொல்பவை. மிச்சம் இருக்கக்கூடிய அத்துணை வசனங்களும் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டவை. அடுப்பங்கரையில் இருந்து ஆட்சி கட்டில் வரைக்கும் இருக்கக்கூடிய விவரங்களை எடுத்து சொல்லக்கூடிய வசனங்கள் 250 வசனங்கள் அளவுக்கு மட்டுமே ஃபிக்ஹ் மசாயிலுக்காக பார்க்கப்படுகிறது, செயல்பாடுகளுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இவர்கள் அந்த வீட்டினுடைய 4வது படிக்கட்டில் நின்று கொண்டிருப்பதைப் போல, 5வதாக இந்த சமுதாயத்திலே வெகு சில இயக்கவாதிகள் மட்டும் குர்ஆனை பிரச்சாரம் செய்கிறார்கள், பிரச்சாரம் செய்தாக வேண்டும் என்பதை புரிந்திருக்கிறார்கள். வெகு சில இயக்கவாதிகள், சில தாயிக்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அது அகில உலக பொதுமறை. குர்ஆன் என்பது முஸ்லிம்களுடைய வாரிசு உரிமையாக வந்த விஷயம் அல்ல, பாட்டன் பூட்டன் சொத்திலிருந்து பங்காக கிடைத்த விஷயம் அல்ல, அது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது, இது உங்களுக்கும் உரியது என்பதை முஸ்லிம் அல்லாதவரிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சார பணிகளை, தாவா பணிகளை கணிசமானவர்கள் இந்த சமுதாயத்தில் பிரச்சார ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலும் கூட கணிசமானவர்கள் அந்த குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதாவது 5வது படிக்கட்டில் நின்றுட்டு செய்கிற வேலையை செய்கிறாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு படிக்கட்டில் இருக்கக்கூடிய ஓதுருங்கிறதுன்னு கூட தெரியல. டைரெக்டாக 5வது படியில் சாடினவங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயோ செகண்ட் ஸ்டெப்லேயோ நிற்காம தரையிலிருந்து 5வது ஸ்டெப்புக்கு தான். நான் தாயிகளை குறை சொல்வதும் அல்ல. இப்போ பாருங்கள், இந்த குர்ஆனிய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இண்டிவிஜுவல் முஸ்லிமை பற்றியும் குர்ஆன் சொல்லுகிற பொழுது, நம்ப வேண்டும், நம்பியதை ஓத வேண்டும், ஓதியதை சிந்திக்க வேண்டும், விளங்கணும், சிந்தித்து விளங்கியதை சொந்த வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்தியதை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிற அடிப்படையில் உலக மக்களுக்கு சொல்லாலும் செயலாலும் எடுத்துக்காட்ட வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். 5 வகையான தொடர்புகள், 5 வகையான அணுகுமுறைகளை திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறது. இந்த 5 வகையான அணுகுமுறை தான் ஹக்க திலாவத். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, எவருக்கு நாம் இந்த வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்களோ, உலாயிக யுமினூன பிஹி, அவர்கள் தான் இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த ஹக்க திலாவத்து 5 வகையான தொடர்போடு சம்பந்தப்பட்டது. நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னேன், குர்ஆனிய தொடர்பும் அந்த அணுகுமுறையும் அதனால் ஏற்படுகிற அனுபவங்களும் எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகிற பொழுது அதி அற்புதமாக அல்லாஹ் வர்ணித்து சொல்லுகிறான். அந்த வர்ணனைக்கும் இன்றைய முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று ஒரு செய்தி சொன்னேன். உண்மையா இல்லையா என்பதை இந்த உரையினுடைய கடைசி பகுதியான இதில் பார்த்துட்டு நாம் முடிவுக்கு வரலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன் ஓதுவதால் எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படும் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு, நாம் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைப்பதற்கு நீங்கள் கண்டால், நாம் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அதனை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பயத்தினால் அந்த மலை பொடி பொடியாக வெடித்து சிதறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
ஒரு கல்லின் மீது இறக்கி வைத்திருந்தாலும் கூட அந்த கல் தாங்க முடியாமல் வெதிர்த்து சிதறிருக்கும். இந்த மனிதருடைய இதயத்திற்காக வேண்டி இறக்கிய இந்த வேதம் மனிதரிடத்தில் எந்த சாஞ்சையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இவர்கள் கல்லை விட இறுகி போனவர்களா என்று அல்லாஹ் கேட்காமல் கேட்கிறான். ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் கல் பொடியாகி போயிருக்குமே. வதில்கல் அம்சால நதரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். மனிதர்கள் சிந்திப்பதற்காகவே இந்த உதாரணங்களை சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபம் முத்தஷாபிஹம் மசானிய. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, ஒன்றுக்கொன்று ஒப்பாக இருக்கக்கூடிய பல வசனங்களை நாம் இறக்கி இருக்கிறோம், அழகிய ஒரு உரையாக இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிற இறைவன். தக்ஷைரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும். தங்களுடைய ரப்பை பயப்படக்கூடியவருடைய மேனி மிருதுவாகி விடுகிறது. திருக்குரான் ஓதுகிற பொழுது மேனி மிருதுவாகி விடுகிறது. சும்ம தலீனு ஜுலூதுஹும். அவர்களுடைய மேனி சிலிக்கிறது, மேனி மென்மையாகி விடுகிறது. வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற ஆரம்பித்து விடுகின்றன. மெய்சிலிருக்கும், ரோமக்கால்கள் குத்திட்டு நிற்கும். தக்ஷஇரு ஜுலூதுஹும். அவர்களுடைய மேனி மயிர்கூச்செறியும். தக்ஷஇரு, ஷஅர்னா முடி. அப்போ குரான் ஓதுகிற பொழுது புல்லரித்து போகும் என்பது கருத்து. நாமும் தான் இவ்வளவு காலம் குரான் ஓதுகிறோம். இந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்கா? ஏன்? மொழி தெரியாமல் வெறும் வார்த்தையாக படித்து கொண்டிருப்பதால் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது. அப்படி ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நினைவு கூறப்படுமானால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கி விடுகின்றன. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவரிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா. அவர்களுடைய ஈமான் அதிகரித்து வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். தங்களுடைய ரப்பினிடத்தில் தவக்குலை அதிகப்படுத்தி விடுகிறார்கள். அப்போ இறைவசனங்கள் ஓதுகிற பொழுதும் ஓத கேட்கிற பொழுதும் வரவேண்டிய மாற்றங்கள், அனுபவங்களை பற்றி குர்ஆன் இன்னும் சொல்லிக்கொண்டே போகிறது. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே மிக அவசியமான ஒரே ஒரு பயனை மட்டும் பார்க்கலாம். ஒரே ஒரு பயன், அது ஷைத்தானையும் அவனுடைய சூழ்ச்சி வலைகளான தீமைகள் பாவங்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கான ஒரே ஒரு ஆயுதம் குர்ஆன் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா எதிர் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்கான ஆயுதம். இப்பொழுது இந்த இடத்துல நாம் நிறுத்துவோம். இன்னும் இது குறித்த ஏராளமான செய்திகள் இருந்தாலும் கூட, இந்த விஷய தொடர்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும் கூட வரும் வாரங்களில் எல்லாம் அதனை தெரிந்து கொள்வோம். நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், கடந்த வாரத்திலே இதே மிம்பரிலே உரை நிகழ்த்திய ஒருவர் சொன்னார், இரவு தொழுகைக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? ரமலான் விடைபெற்று கொண்டிருக்கிறது. ரமலான் விடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரமலான் எதன் காரணமாக அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்டதோ அந்த குர்ஆன் நம்மள்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னார். அது நம்மளை விட்டு விடைபெற்று போகல, அது நம்மள்கிட்ட தான் இருக்கு. ரமலான் தான் விடைபெற்று செல்கிறது. அந்த ரமலானுக்கு அடிப்படை மைய கருத்தாக, இழையாக, ஊற்றாக இருக்கக்கூடிய குர்ஆன் நம்மிடம் இருக்கிறது. அப்படியானால் நாம் பெற வேண்டிய முதலாவது பாடம், ரமலானை கவலையோடும் கண்ணீரோடும் வழி அனுப்பி வைக்கலாம். ஆனால் அதே மாதிரியான வழி அனுப்புதல் குர்ஆனுக்கு செய்துவிடக்கூடாது. குர்ஆனுக்கு செய்துவிட போயிட்டு வா ரமலானே, இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்தால் அடுத்த வருடம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் என்று பிரார்த்தனையோடும் கண்ணீரோடும் வழி அனுப்பி வைக்கலாம். ஆனால் போயிட்டு வா குர்ஆனே, வாய்ப்பு இருந்தால் அடுத்த வருஷம் உன்னை நாங்கள் வரவேற்கிறோம், தராவியில் உன்னை சந்திக்கிறோம் சொல்ல முடியுமா சகோதரர்களே? அப்படி மட்டும் நம்முடைய சமுதாயம் ஒரு நிலையை எடுக்குமானால் அதைவிட துர்பாக்கியமான சூழ்நிலை இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு வேறு எதிர்க்க முடியாது. 1000 ரமலான்கள் வந்தாலும் நமக்கு பயனில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட துர்பாக்கியமான சூழ்நிலையிலிருந்து நம்மையும் நம் சமுதாயத்தையும் காப்பாற்றி அருள்வானாக. வரும் நாட்களில் திருக்குர்ஆனோடு வலிமையான தொடர்பை ஏற்படுத்தி உலகத்தை வெல்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் குர்ஆனே நமக்கு ஒளியாக இருக்கக்கூடிய, ஹுஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.